திருமாந்துறை சுங்கச்சாவடியில் காலாவதியான ஃபாஸ்டேகிற்கு கட்டணம் செலுத்தாமல் செல்ல முயன்றதை தடுத்து கேட்ட சுங்கச்சாவடி மேற்பார்வையாளரை தாக்கிவிட்டு தப்பி ஓடியவர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்ட எல்லையான திருமாந்துறை அருகில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருமாந்துறை சுங்கச்சாவடி இயங்கி வருகிறது. இந்நிலையில் மே 19ஆம் தேதியான நேற்று மாலை திமுக கொடி கட்டப்பட்ட கார் ஒன்று சுங்கச்சாவடியில் நின்று சென்றபோது காரில் பொருத்தப்பட்ட ஃபாஸ்டேக் காலாவதியாகிவிட்டதால் சுங்கச்சாவடி ஊழியர் கார் ஓட்டுநரிடம் கட்டணம் செலுத்த சொல்லி கூறியிருக்கிறார். அதனை ஏற்க மறுத்த அந்த நபர் தான் வழக்கறிஞர் என்றும் திமுக பிரமுகர் என்றும் வாக்குவாதம் செய்துவிட்டு செல்ல முற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பிரச்சினை ஏற்பட காரில் தப்ப முயன்றதை அறிந்த சுங்கச்சாவடி மேற்பார்வையாளர் மணிகண்டன் தடுத்து கேட்டபோது காரில் இருந்து இறங்கி வந்த நபர்கள் சுங்கச்சாவடி ஊழியர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த சுங்கச்சாவடி மேற்பார்வையாளர் மணிகண்டன் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் வீடு திரும்பினார். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த மங்களமேடு போலீசார் சுங்கச்சாவடியில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கொண்டு கார் பதிவு எண் வைத்தும் தாக்கப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.